ஓம் நம வெங்கடேஷாய. எல்லாருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அலிப்பிரி டோல் தாழ்னான கார் ஜீப் பஸ் வழியாக மலை ஏறுறப்போ லெஃப்ட் சைடில் ஸ்டார்டிங்லேயே பிள்ளையார் கோயில் இருக்கும். திருமலாவில் பரக்காமணி மண்டபத்துக்கு பேக் சைடில் சாரங்கி ஹோட்டல் கிட்ட பிள்ளையார் கோயில் இருக்குது. பாட்டகங்கம்மா கோயில்லையும் பிள்ளையார் இருக்கார். ராமகீஜா பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில்லையும் பிள்ளையார் இருக்கார். தரிசனம் முடிச்சுட்டு கார் ஜீப் பஸ் வழியாக மலை இறங்குவோம். அலிப்பிரி வழியாக டோலுக்கு முன்னாடி மலையை ஒட்டினா மாதிரி பிள்ளையார் இருப்பார். அங்கே நீங்கள் விசேஷமாக பூஜைகள்லாம் செய்வாங்க. கபிலேஸ்வரர் கோயில்லையும் பிள்ளையார் இருக்கார். தரிசனத்துக்கு போகிறீங்க, பிள்ளையாரை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டிடிடியில் புக்கிங் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங், வாலண்டரி சேவா புக்கிங் இது வர்ற 29ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. டைம் நோட் பண்ணிக்கோங்க. 29ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. வாலண்டரி சேவா ஈஸியாக நம்ம இண்டிவிஜுவலாகவோ குரூப்பாகவோ புக் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க. அன்னப்பிரசாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி எலிஜிபிளாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஏஜ் மட்டும் சொல்கிறேன், எந்த வயசில் இருக்கிறவங்க என்ன சேவா புக் பண்ணிக்கலான்ட்டு. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். ஏன்னா அக்டோபர் மாதத்தில் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை. நவநீத சேவா பெண்கள் மட்டுமே செய்யக்கூடியதுன்னா 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிற லேடிஸ் புக் பண்ணிக்கலாம். பரக்காமணி எம்ப்ளாயி கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு உண்டானது 25 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். பரக்காமணி ஜென்ரல் கேட்டகரியில் நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கீங்க, இல்லை ப்ரைவேட் கன்சர்ன்ஸ்லாம் இருக்கிறீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். 25 வயசுலேருந்து 60 வயசு பரக்காமணி ஜென்ரல் கேட்டகரி. சீனியர் சேவாக்ஸ் குரூப் லீடர் சேவாக்கு 45 வயசுலேருந்து 70 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். எவ்வளோ நாள் சேவா செய்யலாம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவாவில் 7 நாள் சேவா இருக்கும். இதில் திருமலாவுக்கு புக் பண்ணுறீங்க ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவானா திருமலாவில் மட்டுமே நம்ம 7 நாட்களும் சேவா செய்வோம். திருப்பதிக்கு புக் பண்ணுறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஸ்லாட்டாக தேர்ந்தெடுக்கும் போது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழ் திருப்பதியில் 3 நாள் சேவா செய்திருவோம். அதுக்கப்புறம் திருமலாவில் 4 நாள் சேவா செய்வோம். அதே வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 நாள் கீழ் திருப்பதியில் சேவா செய்வோம். கீழ் திருப்பதினா பத்மாதி அம்மாவரி கோயில், அலிப்பிரி டோல், ஸ்ரீனிவாச மங்காபுரம், கோதண்டராமன் சுவாமி கோயில், எல்லா கோயிலோட சுவாமிகளோட வஸ்திரம் அடிக்கிற சேவா டிடிடி பில்டிங்லன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கொடுப்பாங்க கீழ் திருப்பதியில். அதுக்கப்புறம் திருமலாவுக்கு போய் 3 நாட்கள் சேவா செய்யலாம். வெள்ளிக்கிழமை அதாவது திருப்பதி சேவா நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா கீழ் திருப்பதியிலையும் சேவா செய்யலாம், திருமலாலையும் சேவா செய்யலாம். கீழ் திருப்பதியில் சேவா செய்யும்போது விஷ்ணு நிவாசத்தில் ஸ்டே பண்ணிக்கணும். திருமலாவில் சேவா செய்யும்போது சேவா சதனில் ஸ்டே பண்ணிக்கணும். ஜென்ஸ்னா ஜென்ஸ் பில்டிங், லேடிஸ்னா லேடிஸ் பில்டிங். ஸோ ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா 7 நாள் சேவா, நவநீத சேவா 7 நாள் சேவா. பரக்காமணி சேவாங்கிறது திங்கக்கிழமை புக் பண்ணுறீங்கன்னா 4 நாள் சேவா செய்கிற மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமை புக் பண்ணுறீங்கன்னா 3 நாட்கள் சேவா செய்கிற மாதிரி இருக்கும். சேவை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயியில் புக் பண்ணாலும் சரி, ஜென்ரலில் புக் பண்ணாலும் சரி ஒரே மாதிரி தான். ரூல்ஸ் மட்டும் மாறும், புக்கிங் ரூல்ஸ் மட்டும் மாறும். அடுத்து சீனியர் சேவாக்ஸ் திருமலாவில் மட்டும்தான் நம்ம சேவா செய்வோம். குரூப் லீடர் சேவா 15 நாள் சேவா. அது 1ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகும், 15ஆம் தேதிக்கும் ஓப்பன் ஆகும். 1 மாத சேவா, 3 மாத சேவா போன மாதம் ஓப்பன் பண்ணலை குரூப் லீடர் சேவாக்கு. ஸோ இந்த மாதம் ஓப்பன் பண்ணுறாங்களாங்கிறது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுதான் நம்பர் ஆஃப் டேஸ் ஒரு சேவாக்கும் ஏஜ் லிமிட். புக்கிங்க்கு முன்னாடி நம்ம ரெடியாக வச்சுக்க வேண்டியது ஃபோட்டோ 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கும் நவநீத சேவாக்கும் நம்மளோட ஓன் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்தது, ஜஸ்ட்டு மொபைல் எடுத்ததாக கூட இருந்தால் கூட ஓகே, ஸ்டூடியோவில் தான் போய் எடுக்கணும்ல. லேட்டஸ்ட்டு பிக்சர் ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் ஸ்டார்டிங்லேயே 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணி. பரக்காமணி எம்ப்ளாயி கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ நம்ம ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடணும். அடுத்து எம்ப்ளாயி ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணிக்கணும். எம்ப்ளாயி ஜென்ரல் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 12வது சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட ஓகே, நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் அதுதான் நம்ம அப்லோட் பண்ணணும். பட் ரூல் படி 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரீசைஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோலேயே பிடிச்சி அப்லோட் பண்ணிக்கோங்க. சீனியர் சேவா கேட்டகரியில் அப்படி தான். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோலாம் 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணி ஒரு ஃபார்மேட்டுக்கு 2 ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சில டைம் ஒரு இஷ்யூ இல்லாமல் புக் ஆகிடும், சில டைம்
சில ஃபார்மேட் அக்செப்ட் பண்ணாமல் எரர் காமிக்கும். அப்போங்கும்போது நீங்கள் ஒரு ஃபார்மேட்டை விட்டு ஒரு அடுத்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபோட்டோ முதல்ல ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவலாக புக் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் மேலில் புக் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். குரூப்பில் கூட ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலே எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரோட டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு மெம்பரோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அத்தனை பேரோட ஃபோட்டோவும் நீங்கள் ரீசன்ட் பிக்கில் ரீசைஸ் பண்ணி முடிஞ்சால் அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க தான் இந்த பேரில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைமில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு குரூப் புக்கிங்னா ஒரு மொபைல் நம்பர் லாகினில் மினிமம் 10 பேர், மேக்ஸிமம் 15 பேர். ஆனால் சேஃபர் சைடுக்கு 10 புக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு லாகினில் ஒரு 10 தான் புக் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் ஒரு லாகினில் ஒரு 10 பேருக்கு, இன்னொரு லாகினில் 10 நீங்கள் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புக்கிங் ஈஸியாக இருக்கும். 10:58க்கு ஏதாவது ஒரு மொபைல் நம்பரில் அந்த மொபைல் நம்பர் நீங்கள் ரீச்சபிளாக இருக்கணும். சேவாவுக்கு போகும்போதும் சரி, டிடிடிலேருந்து கால் பண்ணாலும் சரி, அந்த மொபைல் நம்பரில் புக் பண்ணால் போதும். மாதிரி ஒரே நம்பரை வச்சுக்கணுங்கிறது இல்லை. போன வாட்டி சேவாவுக்கு போகிறப்போ நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வாட்டி மொபைல் நம்பர் கூட மாற்றிக்கலாம். ஆனால் ரீச்சபிளாக இருக்கணும். அந்த மொபைல் நம்பரில் நீங்கள் ஏதாவது ரூல்ஸ் சொல்லுவாங்க, கால் பண்ணி சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம சேவாவுக்கு போகிறப்பையும் கால் பண்ணுவாங்க நமக்கு ஏதாவது ஒன்றுனா. அதனால் நம்ம அந்த நம்பரில் ரீச்சபிளாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர், சேவாக்கு எடுத்துகிட்டு போகிற நம்பர், அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் லாகின் செய்து புக் பண்ணிக்கோங்க. 10:58க்கு லாகின் செய்து ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, ஆப்போ போர்ட்டலோ, ttdevasthanams.ap.gov.in ஓடிபி கொடுத்து லாகின் செய்து வச்சுக்கிட்டு கரெக்டாக 11 மணி போல் ஸ்ரீவாரி சேவை கிளிக் பண்ணிங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக குரூப்பாங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் போங்க. இதில் உங்களுக்கு எந்த சேவா பாருங்கள், ஸ்ரீவாரி சேவா போத் மேல் அண்ட் ஃபீமேலாக நீங்கள் பண்ணணும். 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ், வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போகாதவங்க, யாராக இருந்தாலும் சரி, ஏஜ் தான் முக்கியம். அதில் நீங்கள் போத் மேல் அண்ட் ஃபீமேலில் புக் பண்ணிக்கலாம். மேல் மட்டுமே இருக்கிறது ஈஸியாக புக் ஆகும். அது நீங்கள் ஜென்ஸ் மட்டும் இருக்கீங்கன்னா பேசாமல் நீங்கள் அதுவே புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் திருப்பதிக்கும். பரக்காமணி நவநீத சேவை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய கோஷாலா சேவை ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சேஃபாக இருக்கும். அதாவது எல்லா சேவாவுமே சேஃப் தான் நம்ம சேவா செய்கிறது. இப்போ புதுசாக நீங்கள் திருமலாவுக்கு போய் சேவா செய்யுங்கிறீங்க, என்ன சேவா செய்கிறது தெரியல, அந்த லாங்குவேஜ் வேறு தெரியல, லேடிஸ்க்கு சொல்கிறேன் எஸ்பெஷலி அப்படிங்கிறவங்க நவநீத சேவா புக் பண்ணிக்கோங்க. சேவா சதனுக்கு பேக் சைடில் தான் கோஷாலா இருக்குது. போயிட்டு வரத்துக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே இடத்துக்கு தான் 7 நாளும் போவோம். அதனால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். லேடிஸ்க்கு 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க ஒரே மாதிரி தான் சேவா இருக்கும். கிருஷ்ணர் இருப்பார், வெண்ணெய் கடையிறது, கோஷாலா க்ளீன் பண்ணுறது, பஜன்ஸ் பாடுறது, கோலம் போடுறது, அந்த மாதிரி. அதனால் நம்ம பெருசாக பேசி எதுவும் புரிய வைக்கணுங்கிறது கிடையாது. அங்கே போனாலே இருக்கிற வேலையை எடுத்து போட்டுட்டு செய்தோம் அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிற லேடிஸ்க்கு சொல்கிறேன், பயப்படவே வேண்டாம், ரொம்ப சேஃப். நம்மளாம் எங்கேயும் தேவையில்லாத இடத்துக்கு போகாமல் நமக்கு சேவா இருக்கிற இடம், கோயில் இருக்கிற இடம், அந்த மாதிரி போயிட்டு வந்தோன்னா பயமே இல்லை. நிறைய சேவாஸ் அங்கே வந்து சேவா செய்கிறப்போ சொல்லுவாங்க, நாங்கள் வந்திருக்கோம், ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், சேஃபாக இருக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி சேஃப் தான். கீழ் திருப்பதியில் சேவா செஞ்சிங்கன்னா விஷ்ணு நிவாசத்தில் ஸ்டே பண்ணிக்கலாம். திருமலான ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக பில்டிங் இருக்குது. இல்லைனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இண்டிவிஜுவலாக ஸ்ரீவாரி சேவாவில் கூட புக் பண்ணிக்கலாம். திருமலாவில் தான் உங்களுக்கு சேவா கொடுப்பாங்க. அது கூட உங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக தான் இருக்கும். சேவா சதன்லேயே உங்களுக்கு லொக்கேஷன்லாம் போட்டிருப்பாங்க எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸி தான், சேஃப் தான். நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா கூட பரக்காமணி சேவா இப்போ ரூல்ஸ் சொல்லியிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிளாக இருக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. போன மாதம் 30 நாள் சேவா, 90 நாள் சேவா ஓப்பன் பண்ணலை. 15 நாள் சேவா மட்டும்தான் சீனியர் சேவாக்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. சீனியர் சேவாக்னா என்னென்னா மற்ற சேவாஸ் எல்லாம் சேவா செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு குட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். சேவா சதனில் ஒர்க் இருக்கும், அது சேவா செய்கிற மாதிரி இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொடுப்பாங்க. 15 நாள் சேவா போனவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அலோ பண்ணாங்க. அடுத்து 15ஆவது நாள் ஒரு தடவை சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்னாங்க. இதுலேயே டெம்பிள் டியூட்டின்னு ஒன்று இருக்குது. டெய்லியும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. நாம் போய் எங்கேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். நம்ம சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழுக்கள் முறையில் எடுத்துப்பாங்க. எல்லாருக்கும் 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் பெருமாளோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். இந்த டெம்பிள் டியூட்டியில் செலக்ட் ஆகிறவங்க கோயில் உள்ள சேவா செய்யலாம். ஸ்ரீவாரி கோயில் உள்ள
இந்த டெம்பிள் டியூட்டி என்னென்ன சேவாக்கு இருக்குன்னா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கு இருக்கும், திருப்பதிக்கு இருக்கும், நவநீத சேவாக்கு இருக்கும். பரக்காமணி சேவா சீனியர் சேவாக்ஸுக்கு டெம்பிள் டியூட்டி கிடையாது. எந்த சேவா புக் பண்ணாலும் லாஸ்ட் டே சேவா முடிச்சதுக்கப்புறம் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஒரு முறை சுபதமென்ட்ரி வழியாக போய் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எப்படி சேவா செய்கிறது, எப்படி அலாட் பண்ணுவாங்க, சேவாக்கு போகிறப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகிறது, குறிப்பாக லேடிஸ் சேவா ட்ரெஸ்ஸு எங்கே எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த ஆரஞ்சு கலர் saree ஆன்லைனில் வாங்கிக்கலாம். சென்னையில் இருக்கீங்கன்னா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு போன மாதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போகிறப்போ அங்கே பார்த்தேன், இருந்துச்சு சேவா saree. பிளெயினாக ஆரஞ்சு கலர் saree கட்டிக்கணும், டிசைன்லாம் எதுவும் இல்லாமல். பார்டர் வச்ச saree தான் கட்டணுமா அந்த அரக்கு பார்டரில் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. பிளெயின் saree நம்ம கட்டிக்கணும். மெரூன் கலர் ப்ளவுஸ் போட்டுக்கணும். சுடிதார்னால் டாப் வந்து இந்த காவி கலர், பாட்டமும் துப்பட்டாவும் மெரூன் கலர். ஜென்ஸுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கலாம். குர்தா பைஜாமா இல்லை வேஷ்டி ஷர்ட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ட்ரெஸ் கோட் சொல்கிறேன். நமக்கு பசங்க குட்டியாக இருக்காங்க, அவங்கள அழைச்சிட்டு போகலாமான யாரையும் நம்ம கூட ஸ்டே பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இப்போல்லாம் சீனியர் சேவாக்ஸில் இது ஒரு டியூட்டி. நம்ம பெட்டில் நம்ம தான் தூங்குறோமா, வேறு யாராவது வந்து தூங்குறாங்களா, அதே மாதிரி அவங்க கொடுக்குற லாக் தான் நம்ம போடணும். லாக் இருக்குது, சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம லாக்கை போய் எடுத்து போட முடியாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் சேவா செய்கிறப்போ இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் சேவா செய்திருந்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சேவாவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சேவாவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். 7 நாட்கள் அங்கே இருந்து சேவா செய்கிறது ஃபஸ்ட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அங்கே போய் இருக்கிறதுக்கும் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் செட் ஆகி அந்த மாதிரி போய் 7 days சேவா செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பயமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் போகிறதுக்கு அப்படிங்கிறவங்க நவநீத சேவா லேடிஸ் போட்டுக்கோங்க. ஜென்ரலாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நவநீத சேவா 35 வயசுலேருந்து ஆனால் 50 வயசில் இருக்கணும் நவநீத சேவாக்கு. ஸ்ரீவாரி சேவாவும் சேஃபாக தான் இருக்கும். அதுவும் ஒன்றும் பயம் கிடையாது. மேனேஜ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் இன்கேஸ் தெரியலனா கூட பக்கத்தில் யார்ட்டாச்சும் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்காக சொல்கிறேன், லேடிஸ்க்கு குறிப்பாக. இது கூட இப்போல்லாம் 10 நிமிஷத்தில் தீந்துருது. கோட்டா இண்டிவிஜுவலுக்கு தனியாக குரூப்புக்கு தனியாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இருந்தாலுமே சீக்கிரமாக தீந்துருது. அதனால் இண்டிவிஜுவல் ஈஸியாக நம்ம கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி தர்ஷன் டிக்கெட்லாம் புக் பண்ணுறோம் அதே மாதிரி தான். கிளிப்போர்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். மொபைலில் எப்படி கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறது, லேப்டாப்பில் எப்படி கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப்பாக பண்ணுறீங்கன்னா எல்லாரோட டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஆதார் நேமு, ஆதார் நம்பரு, ஸ்டார் மார்க் போடலை அப்படின்னா நம்ம அதுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஹஸ்பண்ட் நேமெல்லாம் ஒய்ஃப் நேமெல்லாம் கேட்டாங்கன்னா அது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிளட் குரூப் கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேலண்டரில் டேட் சூஸ் பண்ணுவாங்க, அது நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்துக்கோங்க. அடுத்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எம்ப்ளாயி பரக்காமணிக்கும் சீனியர் சேவாக்ஸுக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கும் நவநீத சேவாக்கும் இந்த ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்கிறது இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்டார் போட்டிருந்தால் நம்ம கொடுக்கணும், ஸ்டார் போடலைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீட் நேம், டோர் நம்பர்லேருந்து வரைக்கும் கேட்குறாங்க. அண்டு லாஸ்ட்டாக கிட்ட இருக்கிற ஸ்ரீவாரி கோயில் உங்களுக்கு எது இருக்குது அப்படிங்கிறதுன்னு கேட்பாங்க. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னை ஓகேனா சென்னை கொடுத்துக்கோங்க, வெள்ளூரில் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற பிளேஸ் கொடுத்துக்கலாம். நியர்பை டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டாக. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் ஆர்டர் வைஸே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு புக் நோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். ஃபோட்டோ மட்டும் 1க்கு 2 நீங்கள் வேறு ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சேவாஸ் பற்றியுமே நீங்கள் சேவா செய்திருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். திருமலாவில் சேவா சதனில் உங்களுக்கு லாக்கர் கொடுத்துருவாங்க, பெட்டு கொடுத்துருவாங்க. ஒரு ஹால்லையும் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும். நம்மளோட திங்ஸ் எல்லாம் நம்ம சேஃபாக வச்சுக்கணும். ஈவன் சார்ஜில் மொபைலை சார்ஜில் போட்டால் கூட அங்கேயே இருந்து சார்ஜ் பண்ணி எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கவோ இல்லை சேவாக்கோ போகணும். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று கீழ் திருப்பதியில் கொடுத்த டோக்கன் இப்போ காலையில் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணப்போ அவைலபிளாக இருந்தது. இன்றைக்கும் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். எப்போவுமே பிள்ளையார் சதுர்த்திக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இப்போன்னு இல்லை, ஒரு வருஷமுமே. இந்த விழாக்கள்லாம் சனி ஞாயிறை ஒட்டி வந்தால் தான் உங்களுக்கு கூட்டம் இருக்கும். இந்த மாதிரி வீக் டேஸில் வர்றப்போ க்ரௌடு பொதுவாக கம்மியாக தான் இருக்கும்.
ஸோ இன்றைக்கும் க்ரௌட் கம்மியாக தான் இருக்குது. டோக்கன்ஸும் இன்னும் அவைலபிளாக இருக்குது. காலையில் செக் பண்ணுறப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். இன்றைக்கி புதன்கிழமை இல்லையா, வியாழக்கிழமைக்கு உண்டான ஸ்லாட் மோஸ்ட்லி 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. 4 to 5 போட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எப்போவுமே வியாழக்கிழமைக்கு உண்டான ஸ்லாட் கொடுக்குறப்போ ஸோ வாங்கிக்கோங்க. ஈஸியாக ஃப்ரீ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வரைக்கும் கூட்டம் கம்மியாக இருக்குது. வேறு ஏதாவது டிடிடியிலேருந்து அப்டேட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.